அதான் கேன்சல் பண்ணோம். அதான் சொன்னேன் சார் உங்களுக்கு, நீங்கள் வாங்கிட்டு தான் உங்கள் ப்ராடக்ட் கவர் ஏன் கேன்சல் பண்ணோம்? இன்னும் அதில் இருக்கிறதுலாம் ஒரு சார்ஜ் தான். இவர்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு பிளாட்டை வாங்கிட்டீங்களா, நம்ம பிளாட்டை, அது இனி உங்களுக்கு. நீங்கள் விற்றீங்கன்னா இவர் தான் ஓனர். இவர் வந்து உங்களுக்கு விற்றாங்கன்னா நீங்கள் அப்போ வாங்குறவர், இவர் விற்கிறவர். அப்போ அவர் உள்ளே வர மாட்டார். அவர் பவர் இது முடிஞ்சிருச்சு. அவர்கிட்ட தான் நீங்கள் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு வந்துருச்சு. வாங்கிட்ட மாற்றி வந்துடும். வந்துருச்சு. பட்டம் உங்களுக்கு பேர் ரங்கசாமி கட்டுறது ஈஸியும் அப்டேட் பண்ணலாம். அப்போ அது உங்கள் பிளாட்டு. பட்டம் ஒரு 7 வாங்கினா அதெல்லாம் எஸ்ஓவே மாறாங்க. உங்களுக்கு என்ன சொல்ல லக்கி இன்றைக்கி இன்னிலேருந்து கேலி நடி அப்படிங்களா? எவ்வளோ தெரியாதா? 50% ஏறுது. அப்படி கணக்கு. ஆமாம், அப்படி கணக்கு ஒரு 1050 ரூபா உங்களுக்கு இன்றைக்கி ஏறுது. அதனால தான் எல்லா இடத்துலையும் எஸ்ஆர் மாறுறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னீங்களே செக் பண்ணுவாங்க, எவ்வளோ செக் பண்ணாங்க பார்த்தீங்களா மேடம்? வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. A to Z செக் பண்ணி ஈஸியெலாம் பார்த்து எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று வெளியே இல்லைன்னா கூட சார் போயிட்டு வாங்க சார் கொடுத்து அனுப்பிச்சுவாங்க. ஏன்னா அவங்க மாட்ட மாட்டாங்க. இன்னிலேருந்து ஏறுது கேள்வி கார்டு. அதை சொன்னாங்க, இதுக்காக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. 50% ஏறுது இன்னிலேருந்து. 1050 ரூபா. 1050. ஆமாம், கையில் 70 ரூபான்னு கணக்கு கொடுங்க. 70ல் 15 இல்லை சரியே இல்லை. சாப்பிட்டு போயிட்டேன் சார், வாங்கி சாப்பிட மாட்டேன். இருந்து டாக்குமெண்ட் எடுக்கணும். மறுபடியும் 10,000 கொடுங்க அப்படின்னு 2,000 ரூபா கொடுங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஏங்க லோன் நல்லா பண்ணுறேன்னாங்க. லோன் வந்து தரேன்னாங்க. ஃபஸ்ட்டு 1200 லோன் சார் நீங்கள் நம்புங்கன்றாங்க. அவர் எதுக்கு இது ஈஸி போட்டு 1980 எடுக்கிறதுக்கே அவர் அவ்வளோ கேட்டுக்கிறாரு. இப்போ தான் மொபைலில் எவ்வளோ டெக்னாலஜி வந்து மொபைல்லே பார்த்தா வந்துடுதுங்க எல்லாமே. அது வந்து ஜென்ரல் ஈஸி வரும். பெய்டு ஈஸி மேலே வந்து பார்சல் போட்டு வரும். வீடுக்குலாம் பார்சல் போட்டு வந்துருவாங்க. அது வாங்கிறது ரேட் ஆகும். அதை நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் கம்பெனி சார்பாக. மாதம் கேட்டுனே இருப்பாங்க. அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் வரும்போதும் இந்த மாதத்துக்கான ஈஸி இருக்குன்னு. அப்புறம் நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்க விற்கிறவங்க அவங்கள்ட்ட இருக்கும் வாங்கலாம். என்ன சொல்லுவாங்க, அவர் வேறு மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், இவங்க காசுக்காண்டி தான் சார் காசுக்காண்டி சார். இவங்க ஈஸி இவங்க அப்டேட் பண்ணுறதுல அவர்கிட்ட தான் சொன்னேன். ரங்கசாமி சாருக்கு நீங்களே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க. டாக்குமெண்ட் சார்ஜஸ் ரீசன் பில்லாம் அவங்க கட்டிடுறாங்க, பண்ணி கொடுங்கண்ணா. இல்லை சார் நான்லாம் இல்லை, நீங்கள் அவருக்கே பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் அப்படி சொன்னார். அடுத்த நாள் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாரு, டாக்குமெண்ட் நான் பண்ணட்டுமா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நாள் சொன்னேன், அவர்கிட்ட டாக்குமெண்ட் பண்ண சொல்லி சொன்னேன். ரொம்ப வேஸ்டாகிட்டு டென்ஷனாக பேசினார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மெசேஜ் பண்ணார், நான் டாக்குமெண்ட் பண்ணட்டுமா அப்படின்னு. நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுவேன்? நான் டிராஃப்ட் அனுப்பிச்சிருக்க மாட்டேன் அவருக்கு. நான் என்ன ஓகே பண்ணி நான் எடுத்து அனுப்புவேன். இது ரெடி பண்ணி மாற்றி இவர் ஃபீஸ் வாங்கிக்கிறேன். மேரேஜ் வீடியோ எடுத்துக்கிட்டு சொல்ல வச்சுக்கலாம் சார், வச்சுருக்கேன். நான்
அதான் பண்ணி 9710 8080 40 ரைட்ண்ணா. இப்போ வீடு நல்லதா யார் அந்த கடை பாரம்பரிய கட்டாங்க அது நம்பருக்கு நம்ம யூஸ் ஆகிட்டு நம்பர் அந்த நம்பர் இது நம்பர் பேக் கொடுத்துருங்க, பேக்கை கொடுத்துருங்க, இல்லை பேக் கீழே வச்சுக்கோங்க. இன்னும் பத்திரம் பேக்கெட்டில் இருக்கிறது கீழே இருக்குங்க. நீட்டாக வேணும், கையில் எடுத்துக்கங்க. இதில் வந்துட்டு உள்ளே இருக்க மடித்து வைக்காதீங்க. அது நல்லா அழகாக நீட்டாக வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக விடுங்க. இது நல்லா கொடுத்துருங்க. போங்க உட்காருங்க. பேக்கெட் ஃப்ரீயாக வச்சுன்னு நல்லா டிப்பாக உட்காருங்க. உட்காருங்க. வெயிட் பண்ணுங்க, நாங்கள் சைன் போட்டால் இது பண்ணிக்கலாம். சார் அவங்கள சார் அவங்க ஃபோட்டோ எஸ் சார் எங்கள் பயோமெட்ரிக் பர்சனு உள்ளே வந்து கம்ப்யூட்டர் பர்சன்ஸு, இவர் வந்து வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பெஞ்சில் மேலே உக்காந்துருக்கோம். எந்த பார்த்து ஒரு இல்லை ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்தோம், ஒரு டைப்பில் வரும். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு டைப் செகண்டில் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆருக்கு தனி ரூம். அதான் பெஞ்சு ஹைகோர்ட் அதுதான் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் தனி ரூமு. வாங்குறவர் விற்கிறவர் அந்த பர்சன் தான் உள்ள வரணும், யாரும் உள்ள இருக்கும். இன்னொரு காலத்துலலாம் கோர்ட்டில் தான் பதிவு பண்ணுவாங்க.
பதிவு பண்ணுறது 1950க்கு முன்னாடியெல்லாம் கோர்ட்டில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு கோர்ட்டு தான் பண்ணுவோம். கோர்ட்டில் ஆமாம் கோர்ட்டில் அப்போலாம் நான் அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டாக எவ்வளோ பேருமே பண்ணுவாங்க. அப்போ வாங்குறவங்க கம்மி இல்லை. வாங்கிறது இல்லை அவங்க இதுவே அங்கே தான் பேப்பரை விற்கிறது எல்லாமே கோர்ட்டில் தான் எல்லாமே கோர்ட்டு தான். அதுக்கப்புறம் தான் இது தனியாக அது அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்றே இதை பிரித்து விட்டேன். இல்லை கம்ப்யூட்டர் ப்ராசஸ் இருக்கார்ல அவன்கிட்ட பிடிச்சிட்டு அவங்கள்ட்ட தான் வாங்கணும். ஒரு இன்ச்சு தான் சாப்பிட போகிறோம். ட்ரெயின் இங்கே பாருங்க அந்த இடத்துல நான் இங்கே நிற்கல. அண்ணா பார்வதி அந்த மாதிரி இங்கே எடுக்காது வெளியே போய் வெளியே ஆமா வெளியே போய் பண்ணுங்க. வெளியே போய் பண்ணுங்க. பார்க்காது. இல்லை